ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப வெப் டெவலப்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமான டெக்னாலஜி வந்து ஆங்குலர் அண்ட் ரியாக்ட். நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, ஸோ அதில் ஒரு டெக்னாலஜி தான் வந்து நம்ம இதுக்கப்புறம் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம், ஆங்குலர். ஓகேங்களா? ஸோ ஆங்குலர் வந்து இப்போ 16 வெர்ஷன் வரைக்கும் வந்துருச்சு. ஓகேங்களா? நம்ம வந்து ஆங்குலர் 14 வெர்ஷனில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து இன்ஸ்டாலேஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு என்னெல்லாம் தேவை. ஓகேங்களா? ஸோ அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த அப்ளிகேஷனை வந்து ரன் பண்ணுறதுக்கு என்ன வேணும். ஓகேங்களா? அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து உங்கள் மிஷினில் வந்துட்டு நோடும் என்பிஎம் சிஎல்ஐ வந்து இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அஃப்கோர்ஸ் நோடு இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் வந்து நோட் ஜேஎஸ் போனீங்க அப்படின்னா சைட்குள்ளே போனீங்க அப்படின்னாலே வந்து நமக்கு வந்து 2 வெர்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? 18.16.1 இருக்கும். அதே மாதிரி 20 வெர்ஷன் கரண்ட் வெர்ஷன் இருக்குது. ஸோ இந்த லேட்டஸ்ட் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேண்டாம். ஸோ நம்ம வந்து ரெக்கமெண்டட் வெர்ஷன் அவங்களே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல் வரும். அந்த ஃபைல் இஎக்ஸி ஃபைலை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டாலேஷன் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி இருக்குது, அதனால் நான் மறுபடியும் இன்ஸ்டாலேஷன் பண்ணலை நான். அதே மாதிரி ஆங்குலர் சிஎல்ஐ வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். அது வந்து இதை காப்பி பண்ணிவிட்டு, ஓகேங்களா, இந்த ரைட் சைடு ஒரு பட்டன் இருக்குதுங்க, நீங்கள் வந்து காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக கொடுத்தாலுமே வந்து சிஎல்ஐ வந்து இன்ஸ்டாலேஷன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்படி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலே வந்து இன்ஸ்டாலேஷன் ஆகிடும். ஓகேங்களா? இன்ஸ்டாலேஷன் ஆனதுக்கப்புறம் இதை எப்படி செக் பண்ணோம் அப்படின்னா நோட் -v போட்டிங்க அப்படின்னா வெர்ஷன் என்னன்னு சொல்லி வரும். ஓகேங்களா? நமக்கு வந்து 18 வெர்ஷன் இருக்குது. அதே மாதிரி வந்து என்பிஎம் -v கொடுத்தீங்க அப்படின்னாலுமே வந்து சிஎல்ஐ வெர்ஷன் என்னன்னு சொல்லி இங்கே வந்துடும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட வந்து நோட் வெர்ஷன் வந்து 18ம் சிஎல்ஐ வெர்ஷன் வந்து என்பிஎம் வெர்ஷன் வந்து 9.5.1 இருக்குது. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு ஃபோல்டரில் வந்து ஒரு நம்ம ஆங்குலர் அப்ளிகேஷன் வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். அப்ளிகேஷன் வந்து ஜெனரேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ வந்து சிடி நம்ம அந்த பாத்தில் போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போயிட்டு நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து க்ரியேட் பண்ணலாம். நியூ ப்ராஜெக்ட் 2 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். என்டர் பண்ணிடுறேன். என்டர் கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு செகண்ட் கொஸ்டின்ஸ் கேட்கும். ரவுட்டிங் வேணாமா வேணாமா, இல்லை வந்து ஸ்டைல்ஸ் வேணாமான்னு சொல்லி கொஸ்டின் கேட்கும். ஓகேங்களா? இருங்க, லோட் ஆகுது. ஓகே, இங்கே பாருங்கள். வி லைக் டு ஆட் ஆங்குலர் ரவுட்டிங் எஸ் நோன்னு கேட்குது. நீங்கள் எஸ் கொடுத்துருங்க. மோஸ்ட் கேசஸ் நம்ம வந்து ரவுட்டிங் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வித் ஸ்டைல் ஷீட் ஃபார்மேட் வுட் யூ லைக் டு யூஸ் கேட்குது. நீங்கள் வந்து இந்த 4 ஆப்ஷன்ஸ் அதுவே கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து எது ஃபெமிலியரோ வந்துட்டு நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். நான் வந்து ஜிஎஸ்எஸ் ஃபெமிலியர், ஸோ நான் வந்து ஜிஎஸ்எஸ் கொடுத்து என்டர் பண்ணிடுறேன். என்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் வந்து லாட் ஆஃப் நமக்கு வந்து பேக்கேஜஸ் வந்து இன்ஸ்டாலேஷன் ஆகும். நமக்கு நம்மளோட அப்ளிகேஷன் ரன் பண்ணி காமிக்கிறதுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் ஆகும். ஸோ இது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். ஆனால் இந்த பேக்கேஜில் ஃபுல்லாமே வந்து அந்த நம்ம ரன் பண்ணுறதுக்கு தேவையான நெசசிட்டி ஃபைல்ஸ் எல்லாமே டவுன்லோட் ஆகும். ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து பேக்கேஜஸ் கொஞ்சம் பெரிய பேக்கேஜஸ் இது நோடெல்லாம் இருக்கும். நோட் மாடியூல்ஸ்லாம் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ அதை வந்து ஸ்டில் 30 to 40 செகண்ட்ஸ் வந்து நமக்கு டைம் எடுத்துக்கிறோம் அது லோட் ஆகி முடிகிறதுக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ லோட் ஆகி முடிச்சவங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இனிஷியலாக வந்து கண்டிப்பாக அது டைம் எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம இனிஷியல் செட்டப்புக்கு வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ப்ராப்ளி முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து முடிஞ்சிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பேக்கேஜஸ் இன்ஸ்டால் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு நமக்கு ஒரு மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த நம்ம கோடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள், ப்ராஜெக்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ண ஃபைல் வந்து கிரியேட் பண்ண அப்ளிகேஷன் வந்து நம்ம வந்து ஜென்ரேட் ஆகி வந்துருச்சு. ஓகேங்களா? ப்ராஜெக்ட் 2 அப்படின்னு. இப்போ நம்ம இதை எப்படி வந்து
விசுவல் ஸ்டுடியோ கோடில் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டாலுமே ஆல்ரெடி அங்கே வந்துச்சு. பிகாஸ் வந்து ஆல்ரெடி அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி வச்சனால வந்துச்சு. ஸோ இப்போ வந்து கோட் ஸ்பேஸ் டாட் கொடுத்தீங்க அப்படின்னாலே வந்து நம்மளோட ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளோட இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரே வந்து ஃபுல்லாகவே நமக்கு வந்து ஒரு விசுவல் ஸ்டுடியோவில் வந்து ஃபைல் ஜென்ரேட் ஆகிடும் நமக்கு. ஓகேங்களா? ஐ மீன் லோட் ஆகிடும். ஓகே, இந்த கோட் ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாமே வந்து நமக்கு அங்கே வந்துடும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் வந்துடுச்சு. ஓகே, ஆல்ரெடி ப்ராஜெக்ட் ஒன்று அந்த ஃபைல் ஆங்குலர் வீடியோஸ்குள்ளே இருக்குது, அதனால் அது இருக்குது. ஸோ அதே மாதிரி வீடியோ ப்ராஜெக்ட் இப்போ நம்ம க்ரியேட் பண்ணது அது இங்கே வந்துடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த கமெண்ட் ப்ராம்ப்ட் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இது நீடட் இல்லை. ஏன்னா இங்கே எங்கேயும் நீங்கள் ரன் பண்ணலாம், என்ஜி சர்வ் கொடுத்துட்டு. இல்லை அப்படின்னா வேண்டாம், எல்லாமே அங்கேயே பண்ணிக்கலாம் அப்படின்னா விசுவல் ஸ்டுடியோவில் நம்ம பண்ணிக்கலாம். இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே நான் டெர்மினல் ஓப்பன் பண்ணுறேன். டெர்மினல் நியூ டெர்மினல் கொடுத்துட்டு ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து கோட் எல்லாமே இங்கே வந்துச்சு. நமக்கு ப்ராஜெக்ட் உள்ள எல்லா கோடுமே இங்கே வந்துருச்சு. ஸோ ஸ்கூலில் வந்து எல்லாமே வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து என்ஜி சர்வ் கொடுத்து நம்ம ரன் பண்ணலாம். ஓகேங்களா? -O கொடுத்தீங்க அப்படின்னா இது இட் வில் பி ஆட்டோமேட்டிக்கலி ஓப்பன். ஓகே, இந்த ப்ரௌசர். ஓகேவா? இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இங்கே லோக்கல் கோட்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகி வரும். நீங்கள் இதை காப்பி பண்ணி அங்கே போடுற மாதிரி வரும். ஓகே, இங்கே சம் எரர் பிகாஸ் வந்து அந்த ப்ராஜெக்ட் 2ன்றது அங்கே ஆட் பண்ணல. சிடி ப்ராஜெக்ட் என்டர் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து என்ஜி சர்வ் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அப்புறம் டோனர் அமுக்குறீங்க, கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து மேலே கீழே நமக்கு வந்து என்ன ப்ரீவியஸ் நம்ம என்ன கமெண்ட் கொடுத்தோம் அப்படின்றது வரும். நீங்கள் அதை கொடுத்துட்டு என்ஜி சர்வ் -O கொடுத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இருந்துச்சு, நான் அதை கொடுத்துட்டேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகும் நமக்கு. ஓகேங்களா? ப்ரௌசரில் லோட் ஆகும். ஓகே, லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, நமக்கு லோட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக நான் எதுவுமே பண்ணல, அங்கே ஆட்டோமேட்டிக்காக டேரெக்டாக லோட் ஆகிடுச்சு. சாரி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ஒரு 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 டிசைன் நமக்கு தெரியுது. ஓகேங்களா? ஒரு ஆங்குலர் டிசைன்ஸ் நமக்கு வந்து டிஃபால்ட்டாக வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பேஜ் எங்கே இருக்கும் அப்படின்னா வந்து சோர்ஸ்குள்ளே ஆப்குள்ளே app.component HTML அங்கே வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். நமக்கு இது எதுவுமே தேவை கிடையாது. ஓகேங்களா? ஸோ நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ரிமூவ் பண்ணிவிட்டு ரோட்டர் மட்டும் இருக்கட்டும். அது என்னன்னு சொல்லி நான் வந்து அந்த டாபிக் பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஆப் காம்பனண்ட்டில் வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டோம். ரீப்ளேஸ் பண்ண உடனே பாருங்கள் பேஜ் எம்டி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்னோட எம்டியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. ஸோ எரர்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம வந்து எதுவுமே கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அது எப்படி தெரியுது. ஸோ இப்போ வந்து நம்ம ப்ராஜெக்ட் 2 நேம் சார். ஓகேங்களா? ஸோ வீட்டாக ப்ராஜெக்ட் வச்சுருக்கோம். இங்கே வந்து ப்ராஜெக்ட் 2 வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். அடுத்து டெம்ப்ளேட் என்னன்னு பார்ப்போம். டெம்ப்ளேட்குள்ளே நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது, பைண்டிங்ஸ் இருக்குது, இன்டர்போலேஷன்ஸ் இருக்குது, எல்லாம் நிறையா இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு டேரக்டிவ்ஸ் இருக்குது, பைப்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் வந்து டே பை டே வந்து நான் போடுறேன். அதை நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த வீடியோஸு. நான் வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு எலாபரேட்டாக பண்ணி நான் வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து டெய்லி வந்து உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து நான் ப்ரொமோட் பண்ணுறேன். ஓகேங்களா? கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? எஸ்பெஷலி வந்து ஃபஸ்ட்டு ஸ்கூலில் என்ட்ரி ஆகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒன் பை ஒன்னாக என்ன பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் என்னெல்லாம் வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்களோ வந்து அப்படியே வந்து விட்டுட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டாப்பிக்கோ இல்லை நெக்ஸ்ட் இதுக்கு போயிடாதீங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து மைண்டில் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி வந்து அஃப்கோர்ஸ் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு, இல்லை உங்களுக்கு எதாவது எரர் அடிச்சு இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது எதாவது எரர் அடிக்குது அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து ஷியோராக வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் நான். ஓகேங்களா? வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி டாபிக் அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக வந்து என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ கோயிங் ஃபார்வர்ட் நான் வந்து உங்களுக்கு வந்து கீப் பண்ண வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். ஓகே? ஸோ வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, பாய்.